ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. புதிய கிருபையினாலே இந்த நாளே அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் முழுவதும் அவருடைய வல்லமையான கரம் நம்மளோடு கூட இருந்து நம்மை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தியானத்துக்கண்டு நாம் எடுத்த வேத பகுதி ஆனது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். அல்லேலூயா. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பிரயாசத்துக்குரிய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த நாட்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிறைய பிரயாசப்படுகிறோம். நிறைய பிரயாசப்பட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் கைகூடி வராமல் போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஆகவே நாம் பிரயாசப்படுகிறோம், ஆனால் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. பைபிள் வேதம் சொல்லுகிறது 127ஆம் சங்கீதத்தில், அங்கே உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு வேறு யாரோ, நாங்கள் பிரயாசப்பட வேறு யாரோ அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பாருங்க, சில வேளையில எங்களுடைய விசுவாசிகள் வந்து சில வேளை சொல்ற காரியங்களை பார்க்கும் பொழுது துக்கமாக இருக்கு. அவர்கள் மாதாந்தம் அவருடைய வருமானத்தை விட அதிகமான பணங்களை வட்டியாகவும் அல்லது பினான்ஸ் கம்பெனிகளுக்கும் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். பிரயாசப்பட்டு அவர்கள் உழைத்து அந்த பணத்தை அவர்கள் பெற்ற அந்த கடனுக்கு வட்டியாக அல்லது அவர்கள் வாங்கிய வாகனத்துக்கு பினான்ஸ் பணமாக அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் அவங்க பிரயாசப்படுகிறாங்க, ஆரோ அதை எடுக்கிறாங்க. பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னால் நாம் சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அது வேறு யாரோ அனுபவிக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறது. சில நேரங்களில பிரயாசப்படுகிறார்கள், முயற்சி பண்ணுகிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அதை ஒன்றையுமே அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இல்லை. எந்த ஒரு நன்மையும் அவருடைய வாழ்க்கையில வருவதாக தெரியவில்லை. அல்லேலூயா. ஒரு துக்ககரமான ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இது ஒரு துக்கமான வேதனையான காரியம். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே அங்கே பேதுடைய வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்தது. ராத்திரி முழுவதும் அவன் பிரயாசப்படுகிறான். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. அல்லேலூயா. எவ்வளவு துக்கமான காரியம். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. ஆமென். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? பிரயாசப்பட்டு 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 ஒன்றையுமே அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்களே, ஒன்றும் கைகூடி வருதில்லையே. இந்த காலை வேளையிலே அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும். நாம் பிரயாசப்படுகிற பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில காண வேண்டும். அருமையானவர்களே, செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம். பேதுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும்.
பேதுரு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டான். அவன் சொல்லுகிறான், ஐயரே, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை. அவங்க மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. காலையில ராத்திரி முழுவதும் மீன் பிடித்து காலையில வலையை அலசி கொண்டு கழுவி கொண்டிருக்கும் பொழுதுதான் இயேசு அவர்களை சந்திக்கிறான். இயேசுக்கு தன்னுடைய படகு கொடுக்கிறான். இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். அதுக்கு பிற்பாடு சொல்லுகிறார், மீன் பிடிக்கும்படி வலைகளை போடு என்று சொல்லுகிறார். அப்ப சொல்லுகிறான், ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், சோர்ந்து போயிருந்தான், ஒன்றும் ஆகப்படல. ஆனா சொல்லுகிறான், ஆண்டவரே, ராத்திரி முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, எல்லா முயற்சியும் எடுத்தேன் ஆண்டவரே, எல்லா முயற்சியும் எடுத்தேன், ஒன்றும் கைகுடி வரல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னான். அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவன் வலையை போட்டான். அருமையானவர்களே, அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். வாழ்க்கையிலும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ, தேவனுடைய வார்த்தையின்படி வலையை போடும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே உன் கைகளின் பிரயாசங்களை அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் நீ முயற்சி செய்து ஒன்றும் கைவிடி வரல. தேவனுடைய வார்த்தையை நம்பு. உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய வருமானத்தில், உன்னுடைய குடும்பத்தில் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான, தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படாத எந்த முயற்சியிலும் ஈடுபடாதுங்க. அல்லேலூயா. சிலர் அப்படிலாம் ஈடுபடுறாங்க. பொக்கெட்டில் கையை போட்டு பாருங்க, எம்பி பொக்கெட்டில் கையை போட்டு பாருங்க, அதுக்குள்ள காசு வரும்னு சொல்றாங்க. உண்ட காயில் வெள்ளி நகை இருந்தால் ஜெபம் பண்ண தங்கமாக மாறும்ன்றாங்க. என்ன தெரியாது. பேங்க்கில் காசு இல்லாட்டி பிரச்சனை போய் கிரெடிட் கார்டை போட்டு காசு வரும்னு சொல்கிறாங்க. தேவன் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. நீ செய்கிற தொழிலில் தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். ஒவ்வொரு முயற்சியிலும் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழிநடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய வார்த்தையை நம்பும். தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். உன் கைகளின் பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் விருதாய் போகாது. இதுவரை காலமும் உன்னுடைய கைகளின் பிரயாசங்கள் வீணாய் விருதாய் போயிருக்கலாம், கைகுடி வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே நீ தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்கிறது மாத்திரமில்லை, உன் கைகளின் பிரயாசங்கள் எல்லாவற்றையுமே அவர் கைகுடி வர பண்ணி உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி. இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. உமது வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாக்கு தத்தங்கள் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வருவனைக்கும் உண்டாயிருக்கின்ற விதத்திலே பார்க்கிறோமே சுவாமி. உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவர் இத்தனை காலமும் அவர்கள் முயற்சி எடுத்து ஒன்று கைகூடி வராமல் இருக்கிறது சுவாமி. ஆனாலும் இந்த காலை வேளையிலே அது கைகூடி வருவதாக, அதில் சக்சஸ் உண்டாவதாக, அதில் வெற்றி உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு தொழில் முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உமது வார்த்தையை நம்பி செய்கிற ஒவ்வொரு தொழில் முயற்சிகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கூட இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதோடு கூட நீர் வேதனையை கூட்ட மாட்டேன் சுவாமி. இந்த காலை வேளையிலே உமது பிள்ளையுடைய ஒவ்வொரு பிரயாசங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உலகமெங்கிலும் கர்த்தாவே இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும். பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண ஆண்டை கடந்து வந்தவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகட்டும். அவருடைய கைகளும் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவர், இந்த காலையில் வியாதியோடு கூட இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம்.
ஆண்டவரை வியாதிப்பட்டவர்களுடைய படுக்கையை மாற்றுகிறது அவர், அவரை சுகமாக்குறது அவர், பலப்படுத்துறது அவர். இந்த காலவிலே நீர் கிருபை செய்வீராக, ஒவ்வொரு தொடும் சுகமாக்கும் ஆண்டவரே. கர்த்தாவே கிருபை செய்க ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடியிலே கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய பிரயாசங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய எல்லா பொருளாதார நெருக்கடிகளும் அவர்களுக்கு நீங்கி போகட்டும். கர்த்தாவே கிருபை செய்க, கிருபை செய்க, கிருபை செய்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் அவர் வாய்க்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். God bless you. Bye bye. Hallelujah. Thank you.